Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நோ அப்டேட் டே 5. ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணி கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கிங் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்குக்கு கிளம்பி போயாச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு அண்டு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி டே 5 முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பெருசாக ரொம்ப அட்ஜஸ்ட்லாம் கிடையாதுங்க. பட் என்னென்னா நம்ம மூளை வந்துட்டு நம்மளுக்கான வேலையை வந்து ஒன்று பார்த்து விட்டுச்சு. என்னென்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு அவங்க கூட வந்து தப்பாக இருக்கிற மாதிரியான எண்ணங்களை வந்து தப்பாக வந்து தோணுது. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, அவங்க கூட தப்பாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி ரொம்ப வந்தது. அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் வந்தது. பட் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே 5 முடிஞ்சிடுச்சு. ஓகே, நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து காலேஜோட 3rd இயர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா. நம்ம வந்து சைல்டுஹுட்டை பற்றி பார்த்தாடிச்சு. அண்டு என் ஃபேமிலி எப்படி, நான் எப்படிப்பட்ட ஆள் சொல்லிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தேன், அண்டு மேஸ்டர்ஸன் பழக்க ஆரம்பிச்சு எப்படி இருந்தேன், காலேஜ் போகி காலேஜ் செகண்ட் இயருக்கு எப்படி தான் சொல்லியாச்சு. இப்போ காலேஜ் 3rd இயர் போயிடலாமா. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, காலேஜ் செகண்ட் இயர் முடிஞ்சு அந்த லீவ் ஒன்று இருக்கும். 3rd இயர் பொறுத்த வரைக்கும் ஒரு லீவ் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லீவுனால நம்மளுக்கு ஃபோன் 4G ஃபோன் தான் இருந்தது. அப்போ அன்லிமிட்டட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பிச்சு அவங்க வந்து என் மேலே ரொம்ப வந்து அட்டாச் ஆகிட்டாங்க. ரொம்ப வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நாங்கள் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தோம். டெய்லி மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்போம். வீட்டில் வந்து திட்டவும் மாட்டாங்க. அப்போ காலேஜ் படிச்சதுனால திட்ட மாட்டாங்க. மணிக்கணக்காக ஃபோன் பேசிட்டே இருப்போம். ஓகேங்களா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் இல்லாமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி ரொம்பவே அட்டாச் ஆகிட்டாங்க. அப்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு லவ்வாக மாறுது. அவங்க வந்து ரொம்ப அப்சஷன் ஆகிட்டாங்க என் மேலே. அந்த 3rd இயர் படிக்கும் போது நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் அந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. ஸ்டில் நான் அப்போயுமே நான் அந்த பான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போயுமே நான் மேஸ்பிரேஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த 19 வயசு இருக்கு இல்லையா, அதுக்குன்னே ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா. அந்த எனர்ஜிக்காகவே அவங்க வந்து என் மேலே அட்டாச் ஆனாங்க. நான் என்னோட இன்னசென்ட்டு, என்னோட இன்ட்ரோவர்ட் தானோ, நான் வந்து பொண்ணுங்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறது, அவங்கள கீழ்த்தனம் நடத்த மாட்டேன். அவங்கள வந்து நான் மைண்டுக்குள்ளே தான் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்ப்பேனே தவிர அவங்க கண்ணு முன்னாடியே நான் போயிட்டு தப்பாக பார்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி என்னோட நல்ல கேரக்டர்லாம் பார்த்துக்கிட்டு நான் அப்போ வந்து யூபர் இட்ஸ் வந்து ஓட்டிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா, ஜொமேட்டோ மாதிரி. அப்போ ஒரு யூபர் இட்ஸ், அது ஒரு வேலை. அது அப்போவே நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்து என்னுடைய செலவுகளை நானே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்கானே சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 3rd இயர் ஃபுல்லாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி லவ்லாம் வேணாங்க, லவ்லாம் செட் ஆகாது அப்படி ரொம்ப சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டு, அப்படி இருந்தாலுமே அவங்க இன்றைய லவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய வந்து எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. வெளியே போல சொல்லி சின்ன பார்க்கெலாம் போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். பட் ஃப்ரெண்டாக தான் பேச ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து அது லவ்வாக கொண்டு போக ட்ரையே பண்ணல. ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது 3rd இயர் முடிஞ்சு 2021 கிட்ட வந்து அந்த கொரோனா டைம் வந்துச்சுங்க. அதோட நாங்கள் பேச அப்படியே ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க. நான் அப்படியே வந்துட்டேன். அப்போ வந்து வீட்டில் ஒரே கொரோனா. வீட்டில் மட்டும் சென்னை ஃபுல்லாக, தமிழ்நாடு, இந்தியா, உலகம் ஃபுல்லாக கொரோனா பரவிடுச்சு இல்லையா. அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் முடங்கி போயிட்டேன். அவங்களோட பேச முடியல. அவங்க அப்படியே வந்து அமைதியாகிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த ஏஜ் இருக்கும்போது, அந்த 19-18 வயசு இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் மேஸ்பிரேஷன் பண்ணாலும், எவ்வளோ தான் வந்து பான் பார்த்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். அந்த எனர்ஜினால தான் கேர்ள்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க என்பது உண்மை. ஒரு 30 வயசு, 28 வயசு, 26 வயசுக்கு அப்புறமேட்டு கேர்ள்ஸ் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த பானோகிராஃபி மேஸ்டர்ஸ் அடிக்ஷனால நம்ம ஸ்பெர்ம் இழந்துட்டோம். அப்படின்னா நீங்கள் 19 வயசில், 18 வயசில், 20 வயசில் வந்து எவ்வளோ தான் மேஸ்டர்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெர்ம் லாஸ் பண்ணாலுமே உமன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க என்பது உண்மை. ஓகேங்களா, நாளைக்கு டே 6 வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.